இன்றைய பதிவில் வந்து நம்மளுக்கு மூட்டு தேய்மானத்தினால வரக்கூடிய மூட்டு வலி, அதாவது நீ பெயினுக்கு வந்து நம்ம ஜென்ரலாக காமனாக வந்து டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுறது வந்து நீ கேப் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில சமயங்களில் நீ பெல்ட் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நிறைய வைத்திய முறைகள், நிறைய சிகிச்சை முறைகள் இருந்தாலும் இந்த நீ கேப்பும் நீ பெல்ட்டும் வந்து நம்மளுக்கு மூட்டு வலிக்கும் வந்து ஒரு சிறிய பங்கு வகிக்குது. ஸோ இது வந்து உண்மையாகவே வந்து நம்மளுக்கு வந்து இது மூட்டு வலியையும் வீக்கத்தையும் குறைக்குதா, இல்லை அந்த மூட்டு வலியை வந்து ப்ராக்ரஷன் ஆகாமல் தடுக்குதா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கு. ஸோ இந்த பதிவில் வந்து நீ பெல்ட், நீ பிரேசஸ் வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு மூட்டு வலிக்கு பயன் தருது அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக வந்து நம்மளுக்கு வந்து இந்த 3 விதமான பெல்ட் தான் நம்ம காமனாக யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம்னா நீ கேப் தான் காமனாக ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது. அடுத்தபடியாக பார்த்தோம்னா ஆஃப் லோடிங் நீ பிரேஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பெல்ட்டையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். மூணாவது பார்த்தோம்னா இது ரெண்டுக்கு இடைப்பட்டதா ஹிஞ்ச்டு நீ பிரேஸ் அப்படின்னு சொல்லி இந்த 3 விதமான பிரேசஸ் தான் நம்ம காமனாக யூஸ் பண்ணுறோம். இதில் ஒவ்வொன்றா நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த நீ கேப்னு சொல்லக்கூடியது தான் வந்து ஜென்ரலாக காமனாக 90% நம்ம வந்து மூட்டு வலிக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிரேஸாக இருக்குது. ஸோ இந்த நீ கேப் பார்த்தோம்னா ஒரு எலாஸ்டிக் கிளாத் தாங்க. இது வந்து ஒரு ஸ்ட்ரெச்சபிள் கிளாத், வளைச்சிக்கலாம், நெளிச்சிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஸ்லீவ் மாதிரி, சாக்ஸ் மாதிரி இருக்கும். அதை நம்ம காலில் வந்து ஈஸியாக நம்ம முழங்காலுக்கு கம்ஃபர்டபுளாக நம்ம போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டியோ ஒரு மெக்கானிக்கல் ஸ்டெபிலிட்டியோ கொடுக்காது. இருந்தாலும் இது வந்து நிறைய சைஸஸில் வருது. நம்ம தை சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது நம்ம தொடையோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நிறைய சைஸஸில் வரனால நம்ம கம்ஃபர்டபுளாக நம்ம வந்து நம்ம சைஸஸ் சூஸ் பண்ணி போட்டுக்கலாம். இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா, முழங்காலில் வந்து ஒரு நல்ல கம்ப்ரெஷன், அழுத்தத்தை கொடுத்து முழங்காலில் இருக்க வீக்கத்தை குறைக்குது. அது மட்டும் இல்லாமல் முழங்காலில் சுற்றி ஒரு வார்ம் ஃபீலிங் கொடுக்குது. அதனால நம்மளுக்கு ஜென்ரலாக வந்து பெயின் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூணாவது வந்து இது வந்து நம்மளுக்கு நம்ம போட்டிருக்கிறப்ப நம்மளுக்கு முழங்கால் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத நம்ம ஒரு சென்ஸ் பண்ணிடுவோம். ஸோ அதனாலேயே நம்ம ஒரு சில ஆக்டிவிட்டீஸை, முழங்கால் தேய்மானத்துக்கு ஆகிற மாதிரி ஆக்டிவிட்டீஸை நம்ம அவாய்ட் பண்ணிக்குவோம். ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசமாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இது இந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து இந்த நீ கேப் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து மூட்டு தேய்மானத்தை வந்து 100% நம்ம க்யூர் பண்ணிடும்னு சொல்லிட முடியாது. ஸோ அதே மாதிரி வந்து இது எந்த விதமான மெக்கானிக்கல் சப்போர்ட்டும் இல்லை. ஸோ ஜென்ரலாக வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, இதை வந்து 12 to 14 hours நீங்கள் போட்டுக்குங்க. பொதுவாக வந்து நீங்கள் நடக்கிறப்பையோ, நிற்கிறப்பையோ, வீட்டு வேலைகள் செய்கிறப்ப, சமைக்கிறப்பெல்லாம் போட்டுக்குங்கன்னு சொல்லுவோம். ஸோ உட்காந்துருக்கப்பையும் நம்ம வந்து தூங்குறப்பையும் இதை அவாய்ட் பண்ணிக்கங்கன்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு நம்ம காலில் இதை போட்டுக்கிட்டே வந்து நம்ம காலை மடக்கி உட்காந்துருந்தோம்னா அந்த நீ ஜாயிண்ட் பின்னாடி வந்து அந்த எலாஸ்டிக் இது வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு இரிட்டேஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ப்ளஸ் வந்து நம்மளுக்கு காலில் வந்து கீழே வந்து இதுக்கு கீழே வந்து ரொம்ப நேரம் போட்டுருந்தோம்னா ஆங்கிள் ஜாயிண்ட்ல சொல்லிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இன்பிட்வீன் நம்ம கழட்டிக்கங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்து ஒரு ஈஸியான வந்து ஒரு ட்ரீட்மெண்ட். எல்லாமே வந்து இது நார்மலாக வந்து இது போட்டுக்கலாம். ஸோ இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இது வந்து மேஜராக வந்து நம்ம வந்து நீ பெயின் இருக்கவங்களுக்கு இந்த நீ கேப்பை தான் நம்ம அட்வைஸ் பண்ணுறோம்.